டெல்லி மக்கள் தீர்ப்பை தலைவணங்கி பணிவோடு ஏற்றுக்கொள்வதாக கூறியுள்ள அரவிந்த் கெஜ்ரிவால் பொறுப்புள்ள எதிர்க்கட்சியாக ஆம் ஆத்மியின் மக்கள் சேவை தொடரும் என்று தெரிவித்துள்ளார். டெல்லி மக்கள் மாற்றத்தை விரும்புவதை ஏற்றுக்கொள்வதாக காங்கிரஸ் பொதுச் செயலாளர் பிரியங்கா காந்தி கூறியுள்ளார். டெல்லி வெற்றி பாஜகவின் சிறந்த நிர்வாக திறனுக்கும் வளர்ச்சி திட்டங்களுக்கும் கிடைத்த வெற்றி என பிரதமர் மோடி குறிப்பிட்டுள்ளார். மக்கள் தீர்ப்பை தலைவணங்கி ஏற்றுக்கொள்வதாக டெல்லி முன்னாள் முதல்வரும் ஆம் ஆத்மியின் ஒருங்கிணைப்பாளருமான அரவிந்த் கெஜ்ரிவால் கூறியுள்ளார். இது தொடர்பாக தனது எக்ஸ் தள பக்கத்தில் வீடியோ வெளியிட்டுள்ள அவர், ஆக்கப்பூர்வமான எதிர்க்கட்சியாக மட்டுமன்றி மக்களின் நலனுக்காக தொடர்ந்து உழைப்போம் என்றும் உறுதியளித்துள்ளார். हम न केवल एक कंस्ट्रक्टिव ऑपोजिशन का रोल निभाएंगे, बल्कि हम समाज सेवा, जनता के सुख दुख में काम आना, व्यक्तिगत तौर पे जिसको भी जो ज़रूरत होगी, हम लोगों के सुख दुख में हमेशा काम आएंगे. டெல்லி மக்கள் மாற்றத்தை விரும்புவதை ஏற்றுக்கொள்வதாக கூறியுள்ள காங்கிரஸ் பொதுச் செயலாளர் பிரியங்கா காந்தி, மக்கள் பிரச்சினைகளுக்கான போராட்டங்களை தொடர்ந்து நடத்துவோம் என தெரிவித்துள்ளார். People wanted change. They were fed up of the way things were and they wanted change. I suppose they voted for change. My congratulations to all those who have won. And for the rest of us, it just means we have to work harder and we have to stay there, be on the ground and be responsive to the people's issues. டெல்லி சட்டப்பேரவை தேர்தலில் ஆம் ஆத்மியும் காங்கிரசும் இணைந்து போட்டியிட்டிருந்தால் தேர்தல் முடிவு மாறியிருக்கும் என்ற சிவசேனா உத்தவ் தாக்கரே பிரிவு தலைவர் சஞ்சய் ராவத், பொது எதிரியான பாஜகவை வீழ்த்த ஆம் ஆத்மி காங்கிரஸ் இரு கட்சிகளும் கைகோர்த்திருக்க வேண்டும் என்று கூறியுள்ளார். हमको भारतीय जनता पार्टी की हराने के लिए, सत्ता से दूर करने के लिए आप भी लड़ती है, कांग्रेस भी लड़ती है, लेकिन अलग अलग लड़ते हैं. अगर एक साथ होते तो दिल्ली का नतीजा डेफिनेटली पहले 1 घंटे में ही बीजेपी की हार सुनिश्चित हो जाती. ஜம்மு காஷ்மீர் முதலமைச்சரும் தேசிய மாநாட்டு கட்சியின் தலைவருமான உமர் அப்துல்லா எக்ஸ் தளத்தில் வெளியிட்ட பதிவில், எதிரியுடன் போட்டியிடாமல் ஆம் ஆத்மி, காங்கிரஸ் ஆகிய இரண்டு கட்சிகளும் தங்களுக்குள் போட்டியிட்டுக் கொண்டது தவறு என்று தெரிவித்துள்ளார். இதனிடையே கெஜ்ரிவாலின் குருவாக கருதப்படும் அண்ணா ஹசாரே ஆம் ஆத்மி தோல்வி குறித்து கடுமையாக விமர்சித்துள்ளார். ஆம் ஆத்மியின் தீய நோக்கங்களும் அவர்களது தவறான நடவடிக்கைகளுமே தோல்விக்கு காரணம் என கூறியுள்ள அவர், மதுபான கொள்கை முறைகேடு வழக்கு மற்றும் ஊழல்களே வீழ்ச்சிக்கு காரணம் என கூறியுள்ளார். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.